வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒவ்வொரு ஹொக்காகையும் செஞ்ச பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஹொக்காகே பெர்ஃபெக்ட் லீடர்லாம் இல்ல. அவங்க எடுத்த சின்ன சின்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த டிசிஷன் வந்து நம்மளோட ஹிடன் லீஃப் வில்லேஜ காப்பாத்தவும் செஞ்சிருக்கு. சில நேரத்தில வந்து பெரிய ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹொக்காகே ஹஷிராமா சென்ஜுவ வந்து பார்க்கலாம். ஹஷிராமா சென்ஜுவ பொறுத்தவரைக்கும் அவரோட பிக்கெஸ்ட் கோலே வந்து அமைதிய வந்து கிரியேட் பண்றது தான். அவர் வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜ உருவாக்குனவரே அவரு தான். இச்சிக்கும் உச்சிகா கிளான ஒண்ணா சேர்த்தவரும் அவரு தான். அதனால இது வந்து ஹிஸ்டரியில பெரிய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா வந்து பார்க்கப்பட்டது. ஆனா அவரோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, மாதராவோட டவுட்ட வந்து சீரியஸா எடுக்க மாட்டாரு. மாதரா ரிப்பீட்டா உச்சிகா கிளான பத்தி, ஃபியூச்சர பத்தி கானர் சொன்னம்போது, நம்ம ஹஷிராமா என்ன பண்ணுவாருன்னா, அத வந்து தீர்த்து வைக்க மாட்டாரு. அவரால முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல மாதரா வில்லேஜ விட்டு போவதுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணமா இருக்கும். அந்த அவரு அந்த வில்லேஜ விட்டு போனனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த வாருக்கும் பெரிய ரீசனா அது வந்து மாறிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஷிராமால ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கா இது பார்க்கப்படுது. அடுத்த ஹோக்காகே நம்மளோட டோபிராமா செஞ்சு தான். டோபிராமா செஞ்சுவ பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பிரில்லியன்ட் லீடருங்க. இன்டெலிஜென்ட் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அற்புதமா பண்ணுவாரு. அவர் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாருங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அவரோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டே அது சொல்லலாம். ஆனா அவரோட மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உச்சிகா கிளானுக்கு மேல வச்சிருக்க ஒரு கோவம் தான். அவர் வந்து ரொம்பவே செக்யூரிட்டியா வந்து அத வந்து எப்பவும் உச்சிகா கிளான பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த ரீசன் வழியா பார்த்தீங்கன்னா, உச்சிகா கிளானுக்கு ஒரு டிஸ்டன்ஸ வந்து ஒரு ஃபீல் வந்து குடுக்க ஆரம்பிச்சது. இப்படி நம்மள பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து அதிகமா வர வச்சது. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஹொக்காகேவோட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். நம்ம டோபிராமா சைட்ல. 3வது நம்ம ஹிருசன் சருட்டோபிய பத்தி தான் பார்க்க போறோம். ஹிருசன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கைண்டான லீடரு, ரொம்ப நல்லவருன்னு கூட சொல்லலாம். சில நேரத்தில ஓவர் கைண்ட்னஸ் ப்ராப்ளம் தான் அவரோட ப்ராப்ளமே. ஒரோச்சிமாரு டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன ஸ்ட்ரிக்ட்டா வந்து அவனுக்கு மேல ஒரு பிரச்சனைய வந்து அவன வந்து பிடிக்காதனால பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபார்மர் ஸ்டூடண்ட்ஸ் சொல்லிட்டு அவரோட எமோஷனலா இந்த இடத்துல கொண்டு வருவாரு. அதனால ஒரோச்சிமாரு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாவும், அப்பிறகு ரொம்ப நாளுக்கு அப்பிறகு ஒரோச்சிமாரு ஹிடன் லீஃப் வில்லேஜ தாக்குறதுக்கும் அது ஒரு காரணமா அமையும். அதுதான் பார்த்தீங்கன்னா, ஹிருசன் வந்து பண்ண ஒரு தப்புன்னு சொல்லலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து தான் சொல்றேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து 4வது ஹோக்காகே மினட்டோ நமிகாசே. மினட்டோ நமிகாசேய நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. அவர் ஒரு ஜீனியஸ்ன்னே சொல்லலாம். நைன் டெயில்ல வந்து வில்லேஜ்ட்ட வந்து அவர் தான் காப்பாத்தியிருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவரோட சாக்ரிஃபைஸ்னால தான் நருட்டோவோட அந்த சைல்ட்ஹுட்டோட சிட்யூவேஷனே வந்து மாறியிருக்கும் பார்த்துடுங்க. அவரு மினட்டோ தப்பு சொல்ல முடியாது அது. ஆனா டிசிஷன் எடுத்த கான்சிக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, நருட்டோட சைல்ட்ஹுட்ட ரொம்பவே கஷ்டமா மாத்திரும். அதுவும் ஒரு காரணமா இருக்கும். நருட்டோ வந்து சைல்ட்ஹுட்ல கஷ்டப்பட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னதான் அவரு நைன் டெயில காப்பாத்தி வில்லேஜ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் வில்லேஜுக்காண்டி, நருட்டோக்கு வந்து சைல்ட்ஹுட் நெறைய விஷயத்துல இது வந்து ஒரு மிஸ்டேக்கா வந்து கருதப்படுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மிஸ்டேக் வந்து மினோட்டோ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 5வது நம்ம சுனோடே தான். சுனோடே வந்து மெடிக்கல் நிஞ்சா சிஸ்டத்த கொஞ்சம் வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பெயின் அட்டாக் பண்ண டைம்ல வில்லேஜோட டேமேஜ் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அவங்க தான் வந்து அந்த நேரத்தில சேவ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா லீடர்ஷிப்புக்கான ஸ்ட்ரென்த் அவங்கள்ட்ட இருந்துச்சான்னு கேட்டுச்சா, அதுதான் இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல அவங்களால காப்பாத்த முடியல. அவங்க நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. நருட்டோ வந்து அவன் தான் காப்பாத்துற மாரி இருந்திருக்கும் அந்த சீன்ல. அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு வீக்னஸ வந்து நான் வந்து ஒரு மிஸ்டேக்ன்னே வந்து கருதுறேன். நீங்க வந்து என்ன சுனோடே வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்க ஹொக்காகேயா இருந்து? அத வந்து சொல்லுங்க. இன்னொரு மிஸ்டேக்குமே நான் வந்து வச்சிருக்கிறேன். அவங்களோட காதலன் இறந்தனால, அந்த எமோஷனலும் இந்த ஹொக்காகே பதவியில இருக்கும்போது நெறைய இடத்துல வெளிப்படையா வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைய வந்து சந்திக்க அளவுக்கு இருக்கும். ஜிரையா வந்து பார்த்தீங்கன்னா, க அக்கட்சுகிய தேடி போம்போது தடுத்திருக்கலாம் சுனோடே. ஆனா அவங்க தடுத்திருக்க மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மிஸ்டேக்கா வந்து நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கருதுறேன். நீங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 6த் ஹோகாகே கக்காஷி ஹாட்டகே தான். கக்காஷி ஹாட்டகேய பொறுத்தவரைக்கும் அவர்ட்ட மிஸ்டேக் இருந்த மாரி இல்ல. ஏன்னா கக்காஷி வார ஆரம்பிக்கும்போது பீஸ்ஃபுல்லான பீரியடுக்கு போம்போது தான் அவரு ஹொக்காகேவாவே மாறுவாரு. டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணியிருப்பாரு.
அப்புறம் வில்லேஜ்லாம் டெவலப் பண்ணி நல்ல ப்ரோக்ரஸ் கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, அப்புறக்கு நல்ல மிலிட்ரி ஃபோர்ஸுமே நல்லா டெவலப் பண்ணியிருப்பாரு. அப்புறம் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறைக்கவும் செஞ்சிருப்பாரு. ஆனா, ஓவராலா அவரோட லீடர்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா தான் நெறைஞ்ச ஃபேன் வந்து நம்புறாங்க. நானுமே அத நம்புறேன். அவரோட லீடர்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. கக்காஷி வந்து ஒரு நல்ல லீடர் தான். அவர் சைடுல வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லன்னு நான் வந்து நம்புறேன். நீங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா 7த் ஹோக்காகே நருட்டோ உசுமாக்கி தான். நருட்டோவோட ட்ரீம் வந்து ஃபைனலா வந்து நிறைவேறுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7த் ஹோக்காகேயா மாற ஆசைப்பட்டிருப்பாரு. 7த் ஹோக்காகேயா மாறியிருப்பாரு. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜுக்கு வந்து நல்லா டெடிகேட்டா தான் வேலை பார்ப்பான். அவனோட பிக்கெஸ்ட் சேலஞ்சே பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கு டைம் வந்து கொடுக்க முடியாது. ஒர்க்லேயே வந்து அவன் ஓவர்லோடு எடுத்து ஒர்க்க வந்து பார்த்துட்டு இருப்பான். பொருட்டோவுக்கு அப்பாவோட அட்டென்ஷன் கிடைக்கும்னு ரொம்பவே ஆசைப்படுவான். நருட்டோ வந்து வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அதனால ஃபேமிலிக்கு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனாலேயே பொருட்டோ வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ணதுக்கும் இது வந்து தூண்டியிருக்கும். இது ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக வந்து கருதப்படுது. இதே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் நருட்டோ நினச்சானா. ஆனால் வந்து அவனால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். 7 ஹோக்காகேல எந்த ஹோக்காகே வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, யாரில் வந்து மிஸ்டேக்கே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து எத்தனை ஹோக்காகே பற்றி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ.